Hi friends, welcome to Lavanya's Home Cooking. நீங்க first time நம்ம வீடியோ பார்க்கறவங்களா இருந்தீங்கன்னா நம்ம சேனலை subscribe பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற bell button-ஐ press பண்ணிக்கோங்க. அப்போதாங்க அடுத்தடுத்து நான் போஸ்ட் பண்ற வீடியோக்களோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ரிசீவ் ஆகும். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி சுவையான வாத்து கறி குழம்பு எப்படி பண்றதுதாங்க பார்க்க போறோம். வாங்க இன்னைக்கு வீடியோல இந்த வாத்து கறி குழம்பு எப்படி பண்றதுங்கறத பார்க்கலாம். தேவையான பொருட்கள் 1 கிலோ வாத்து கறி நல்லா மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. 1 கப் சின்ன வெங்காயம், 2 தக்காளி, இஞ்சி, பூண்டு, பட்டை, கிராம்பு, மிளகாய் தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள், கறிவேப்பிலை, கொத்தமல்லி. ஒரு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். கூடவே சின்ன வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கணும். ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய் சேர்த்து தேங்காயை நல்லா அரைச்சி எடுத்ததும் அதில் நம்ம வதக்கி எடுத்துருக்க சின்ன வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த பதத்துக்கு நம்ம அரைச்சி எடுக்கணும். இப்போது ஒரு வாணலில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து எடுத்து வச்சுருக்க தக்காளியும் சேர்த்து தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு இதை வதக்கி விடணும். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து இதை நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நம்ம வாத்து கறியை சேர்க்கலாம். வாத்து கறியை சேர்த்து எண்ணெயில் குறைஞ்சது ஒரு 5 நிமிஷமாவது நம்ம இந்த கறியை வதக்கி விட்டுட்டே இருக்கணும். கறி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க கறிவேப்பிலை, கொத்தமல்லி இலைகளையும் சேர்த்து கூடவே மஞ்சள் தூள், மல்லித்தூள், மிளகாய் தூள், அரைச்சி எடுத்து வச்சிருக்க பேஸ்ட் இதையும் நல்லா சேர்த்து கறி நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. மசாலா நல்லா சேர்ந்து வர அளவுக்கு இதை நம்ம இந்த மாதிரி கலந்து விடணும். இப்போது இது ஒரு 5 நிமிஷம் நல்லா அடுப்பில் கொதிக்க விட்டுடலாம். இது ஓரளவுக்கு நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் இது நம்ம குக்கரில் மாற்றி வேக விடலாம். வாத்து கறி வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், கறி நல்லா அழுத்தமாக இருக்கும். ஸோ அதனால் குக்கரில் வச்சு நம்ம குறைஞ்சது ஒரு 4 to 5 விசில் விடணும். மூடி போட்டு இப்போ நல்லா இதை வேக விட்டுடலாம். பாருங்கள், கறி நல்லா வெந்து நமக்கு சுவையான வாத்து கறி குழம்பு ரொம்ப அருமையாக ரெடி பண்ணியாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம காரசாரமாக சூப்பரான டேஸ்ட்டில் வாத்து கறி குழம்பு எப்படி ரொம்ப சிம்பிளாக பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.